முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போதே நான் உனக்கு சத்தியம் பண்ணுறேன். என் வார்த்தைகளை முழுவதுமாக நீ கேட்டு முடிக்கும் நொடியே உன் வாழ்க்கையிலிருந்து பல விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு இன்னும் சரியாக 15 நிமிஷத்தில் நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். தினமும் நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் செயல்களும் உன்னுடைய வாழ்க்கையின் முடிவை உனக்கானதாக மாற்றுங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்வமே. நீ நேர்மையாக சரியாக உண்மையாக நடப்பதால் மட்டும் உடனே எல்லாமே சரியாயிடாது. நீ நேர்மையாக இருக்க இருக்க அது உன் வாழ்க்கை பாதையை சீர்படுத்தும், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை கொடுக்கும். எப்போதும் நீ எதுக்காகவும் வருத்தப்படாம நம்பிக்கையோட வாழ்நாளை முன்னோக்கி நகர்த்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஒரு மனிதனின் தவறு செஞ்ச உடனே அதுக்கான தண்டனையை அனுபவிச்சிடறானா என்ன? தவறு செய்கிறவங்கெல்லாம் உன் கண்ணு முன்பாக நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க. ஏன்னா அவங்க கஷ்டத்தை அனுபவிப்பதற்கும் தண்டனையை பெறுவதற்கும் உரிய காலம் வரும். அதே போலதான் நீ செஞ்ச நன்மைக்கும் உனக்கான நல்லது நடப்பதற்கும் உரிய காலம் வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்தீன்னா உனக்கான நல்வழிகளை இந்த அப்பன் முருகன் நான் உருவாக்குவேன். பிரபஞ்சங்கிறது ஒரு மாயையான பொய்யான விஷயம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் உன் வாழ்க்கையில் நீ எப்படி நடந்துக்கிறியோ அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கை உனக்கு பதில் கொடுக்கும். அதனால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ எப்போதும் சரியாக உண்மையாக நேர்மையாக இருக்கணும் என் செல்வமே. நடந்து முடிஞ்ச எந்த விஷயங்களையும் நினச்சி நீ ஒருபோதும் வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்நாளை வீணாக்கிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அது உன் கண்களுக்கு தெரியாது, உன் மனசுக்கு புரிபடாது. நீ மட்டும் உன்னுடைய செயல்களை சரியாக செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா உன் வருங்கால வாழ்க்கை அழகானதாக வடிவம் பெறும். எப்பவும் சுத்தமான மனசோட நம்பிக்கையோட நேர்மையோட உன் பாதையில் நடந்து போய்கிட்டே இரு. என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் உன் கூடவே இருப்பாங்க. ஆனால் அவங்க கெடுதல் நினைக்காத நல்லவர்களாக ஒரு ஓரத்தில் இருந்துக்கிட்டு நீ நல்லா இருக்கியான்னு பார்த்துக்கிட்டு பேசாமல் இருப்பாங்க. ஆனால் சில மனிதர்கள் உன் கூடவே உனக்கு மிக நெருக்கமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க மனசில் உன் மேலே வஞ்சமும் விரோதமும் உன்னை முன்னேறக்கூடாதுன்ற காழ்ப்புணர்ச்சியும் கூட இருக்கும். நான் எப்பவும் உனக்கு சொல்கிறது ஒன்று தான், உன் கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்றத நீ யோசிக்காத. நீயாக உண்மையாக உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நேர்மையாக இருக்கணும் என் செல்வமே. சந்தோஷமாக அமைதியாக நீ பாட்டுக்கு உன் பாதையில் போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கை பாதையை குழப்புவதற்கும் உன் வளர்ச்சியை தடை செய்வதற்கும் இயல்பாகவே உன்னை சுற்றி சில மனிதர்கள் வந்து சேருவாங்க. ஆனால் அவர்களை எல்லாம் நான் உன்கிட்ட இருந்து விலக்கி வச்சிடறேன். நீ யாரை பற்றி எதை பற்றியும் யோசிக்காம உன் பாதையில் தெளிவாக நடந்து போய்கிட்டே இரு. உன் கடமைகளை மட்டும் நீ கண்ணும் கருத்துமாக கவனமாக செஞ்சினா போதும். அடுத்தவர்களை வெறுப்பதற்கோ பழிவாங்க நினைப்பதற்கோ உனக்கு நேரமும் இல்லை, அப்படிப்பட்ட கொடூர மனசும் உனக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும் என் செல்வமே. யாருக்கிட்டையும் சண்டை போடவோ பழி வாங்கவோ வம்புக்கு இழுக்கவோ யோசிக்காம உன் வேலையையும் உன் வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இரு. கண்டிப்பா உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடந்து நீ நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு உண்டான விஷயங்களை இந்த முருகன் நான் செஞ்சு தருவேன். என் அருளால் இனிமே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். என்னை நம்பி நீ செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் நிச்சயமாக நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். நீ செய்ய போகிற காரியமும் உனக்கு வெற்றிகரமாக முடிவதற்கு ஏற்ற தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கூட நான் கொடுக்குறேன். நீ எதுக்கும் தயங்காமல் முயற்சியை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன்னுடைய செயல்திறன்கள் எப்போதும் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கானதாக மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கோ. அடுத்தவங்க மேலே கவனம் செலுத்துறதை விட்டுட்டு அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு ஆராய்ச்சி செய்வதை விட்டுட்டு உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய செயல்களை முழு ஈடுபாட்டோடும் மகிழ்ச்சியோடும் செஞ்சினா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்கும் என் செல்வமே. உன் மனசில் ஒரு சொல்ல முடியாத பிரச்சனையை மனசுக்குள்ளேயே போட்டு அமுக்கிக்கிட்டு நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது எனக்கு தெரியும்.
அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு நீ மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மௌனமாக அழுதுகிட்டு என்னிடம்தானே புலம்பிக்கிட்டு இருக்க. மனிதர்களிடம் சொல்ல முடியாததை எல்லாம் என்னிடம் நம்பி சொல்லக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்காக நான் நிச்சயம் அனைத்தையும் சரி செஞ்சு கொடுக்குறேன். உனக்கு தேவையான நேரத்தில் உனக்கே தெரியாமல் அனைத்தையும் சரி செஞ்சிருவேன். நீ தனியாக இல்லை என் செல்வமே. உன் ஒவ்வொரு எண்ணத்தையும் நீ விடும் மூச்சு காத்தையும் கூட நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ பொறுமையாக இருந்தாலே உன் மனபாரம் அனைத்தையும் இறக்கி வச்சு நான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். வாழ்க்கைங்கிறது வெறும் நாட்கள் கடந்து போகிறது கிடையாது. நீ உன் வாழ்க்கையில் பிறந்ததுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் ஒரு நோக்கமும் காரணமும் இருக்குது என் செல்வமே. நீ எதுக்காக பிறந்தன்ற நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல வாழ்க்கையை வாழ்ந்து நீ ஜெயிக்கிறதுக்கு தான் சரியான விஷயமாக இருக்கும். உன் அறிவையும் உன் ஞாபக சக்தியையும் வெறும் இந்த உலக லாபத்துக்காக மட்டுமே பயன்படுத்தி வீணாக்காதே. காசு, பணம், மனிதர்கள் இது எல்லாத்தையும் தாண்டி உனக்கு கொடுத்த புத்தியையும் தெளிவையும் சரியாக பயன்படுத்தி உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக்கோ. உன் வாழ்க்கையை நீ உயர்த்திக்கணும் என் செல்வமே. உன்னை உயர்த்தி உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கேன்றதை மறந்துடாத. இந்த உலக வாழ்க்கையில் பெரும்பாலும் யாருமே யாரையுமே முழுசாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் நீ என்னவோ மற்றவங்கள சரியாக புரிஞ்சு வச்சுக்கிட்டதா நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உண்மை அது கிடையாது என் செல்வமே. உன்னை புரிஞ்சுக்கிட்டா மாதிரி இந்த உலகத்தில் உள்ளவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர நீ மற்றவங்களை முழுசாக புரிஞ்சுக்கிட்டதா நினச்சிக்கிட்டு இருக்கியே தவிர இந்த உலகத்தில் யாரும் யாரையும் முழுசாக புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருவரும் தேவைக்கு ஏற்றாற் போல, காலத்துக்கு ஏற்றாற் போல, சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல மாறக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவங்க தேவைக்கு உன்னை பயன்படுத்திக்குவாங்களே தவிர உனக்கு ஒரு தேவைன்னு போய் நின்னா ரொம்ப யோசிக்க தான் செய்வாங்க உனக்கு உதவுறதுக்கு. எப்போதும் எல்லாமே கொஞ்ச காலம்தான்றத நீ ஞாபகம் வச்சுக்கோ என் செல்வமே. எதுவுமே இங்கு யாருக்கும் நிரந்தரம் இல்லை என்பதுதான் உண்மை. காலம் மாற மாற உன்னை மாதிரி ஒருத்தவங்க இந்த உலகத்தில் இருந்தாங்கன்றதே இந்த மனிதர்கள் மறந்து போயிடுவாங்க. அதனால் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்னு அடுத்தவங்களுக்காக யோசித்து உன் மனசை நீ உடைஞ்சு போக வேண்டாம். யார் என்ன செஞ்சாலும் அதை மன்னிக்கவும் மறந்து போகவும் கற்றுக்கோ. அதுதான் உன்னை உயர்த்தும், அதுதான் உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும். யாரை நம்புறதா இருந்தாலும் அந்த நம்பிக்கை அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. ஒரே இடத்துல மறுபடியும் மற்றவங்களை தேடி தேடி போய் உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ள வேண்டாம். உன்னை பாதுகாக்கும் தைரியமும் உனக்கான நல்லதை செய்யக்கூடிய சக்தியும் இந்த முருகன் எனக்கு மட்டும்தானே இருக்கு. உன்னாலையும் உன்னை பாதுகாத்து கொள்ள முடியுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நான் உனக்கு துணையாக உன் கூடவே இருக்கும்போது நீ ஒருபோதும் மனசை சோர்ந்து விட்டுற வேணாம். உன் வாழ்க்கையில் பெரும்பாலும் எல்லாத்தையும் நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீ செஞ்ச கர்மாக்களையும் கர்ம வினைகளையும் கூட தாண்டி உனக்கான நல்லதை நான் முழுசாக செஞ்சு கொடுப்பேன் என் செல்வமே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ எல்லாருக்கும் எப்போதும் தைரியமான ஆளாகத்தான் தெரியணுமே தவிர நீ வருத்தப்படுறதும் மகிழ்ச்சியாக இருக்கிறியா என்னங்கிறதும் யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா நீ வருத்தப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது. நீ மகிழ்ச்சி அடைவதை பார்த்து வயிறறிவதற்கும் இங்கே ஒரு கூட்டம் இருக்குது. அதனால் நீ சந்தோஷமாக இருக்கியா அல்லது வருத்தத்தில் இருக்கியான்றதை இங்கு யாருக்கும் வெளிப்படுத்தாதே. உன் மனசு கனமாக இருக்குது, யாரோ ஒருவர் உன் மனசை காயப்படுத்துகிறாங்கன்னா உனக்கான பாவத்தை அவங்க சுமந்துக்கிட்டு தான் போகிறாங்கன்னு நினச்சி அதை விட்டுடு என் செல்வமே. அடுத்தவங்க உன்னை காயப்படுத்தும் போதும் கஷ்டப்படுத்தும் போதும் அதன் மூலமாக உன்னுடைய பாவமும் கர்ம பலன்களும் குறைஞ்சு போகுன்றதை புரிஞ்சு அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. இப்போது நீ அனுபவிக்கும் வலியும் வேதனையும் வீண் போகாது. இது அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். எப்போதும் உன் கூடவே தான் நான் இருப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உன் அமைதியும் உன்னுடைய பொறுமையும் உன் நம்பிக்கையும் தான் வாழ்க்கையில் உன்னை வெற்றியின் பாதையில் வழி நடத்துன்றதை புரிஞ்சு தைரியமாக இரு. இந்த முருகன் எப்போதும் உன் கூடவே இருப்பேன் என் செல்வமே. நீ பிடிச்சு வச்சிருக்க உறவுகளையும் நீ சேர்த்து வச்ச சம்பாத்தியத்தையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் கூட ஒரு நொடியில் மாற்றிவிட முடியும்.
ஆனால் என் அருளையும் என் பாதுகாப்பையும் யாராலும் உன்னிடமிருந்து மாற்றிவிட முடியாது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாத இந்த மனித வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கும் இந்த முருகன் கண்டிப்பா உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். என்னை நம்பி நீ நடந்து போகும்போது, என்னை நம்பி உன் வாழ்க்கை நீ வாழும்போது நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு நான் கொடுக்க போகும் அருட்கொடைகள் தொடரும். இதுவரைக்கும் உனக்கே தெரியாமல் எப்படி பல நன்மைகளை நல்லதை செஞ்சேனோ அதே போல இனிமேலும் நிச்சயம் செய்து முடிப்பேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை சுற்றி பாதுகாவலாக இருப்பேன். என் அன்பு பிள்ளையானே, எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்வமே. நீ இப்போ எப்படிப்பட்ட வலியையும் வேதனையும் அனுபவிச்சிட்டு இருக்கன்றதை பார்த்துட்டு தான் உன்னை காப்பாற்றி கரை சேர்க்கறதுக்காகவும் உனக்கான நல்லதை செய்வதற்காகவும் இந்த முருகன் ஓடி வந்திருக்கேன். இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டமும் கவலையும் சோதனைகளும் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் தான். சீக்கிரமே இது உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும். உன் வாழ்வில் இருக்கும் போராட்டங்கள் அனைத்தும் நீங்கி நீ மிக நிம்மதியா சந்தோஷமா உன் வாழ்க்கையை வாழும்படி இந்த முருகன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என் ஆசீர்வாதம் இனி எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நான் பல அதிசயங்களை நடத்தி தரப்போறேன். கூடிய சீக்கிரம் நீ இந்த திருச்செந்தூர் முருகனை வந்து தரிசிப்பாய் என் செல்வமே. யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் பொருட்படுத்தாம நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணுன்றதை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கோ. உன்னுடைய உயர்வு தான் மற்றவங்களுக்கு பதிலாக இருக்கணுன்றது என்னுடைய ஆசை. இப்போது உன்னை இகழ்ந்து பேசும் வாய்கள் எல்லாமே நாளைக்கு நீ உயர்வதை பார்த்து மௌனமாக நிற்கணும். நீ சந்திச்ச அவமானங்களும் உனக்கு மறுக்கப்பட்ட வாய்ப்புகளும் ஒருபோதும் வீணாக போகக்கூடாது. கண்டிப்பா நான் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்றி தரேன். நீ யாருங்கிறத இங்கே யாரும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ யாருன்னு உனக்கு தெரியும், உன்னை பற்றி எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீயாக உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உண்டான வழிகளை பார்த்துக்கிட்டு போ. உன் முயற்சியும் பொறுமையும் இறை பக்தியும் நம்பிக்கையும் கண்டிப்பாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும். இந்த முருகன் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுக்க தான் போகிறேன். உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்களும் உன்னை பற்றி பொய்யான வதந்திகளை பரப்பியவர்களும் இப்போது நீ ஜெயிச்சு நிற்கிறத பார்த்து மௌனமாகி நிற்க போகிறாங்க. நீ எப்போதும் உண்மையான நேர்மையான வழியில் நடந்து போ. மன கஷ்டங்களையும் கசப்புகளையும் உன் வாழ்க்கையில் வர அனுமதிக்காதே என் செல்வமே.